எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு மாஸ்டர் டுங் அக்குபஞ்சர் அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஆஃப் அக்குபஞ்சரை பத்தியான ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா மாஸ்டர் டுங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தைவான்ல இந்த அக்குபஞ்சரை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. இது அவங்க ஃபேமிலி டுங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமிலியில ஜெனரேஷன் வைஸ் ஜெனரேஷனா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த அக்குபஞ்சர் சிஸ்டம் அந்த ஃபேமிலி தவிர மற்ற யாருக்குமே வெளியில தெரியாத ஒரு சிஸ்டமா இருந்தது. ரொம்ப சீக்ரெட்டான ஒரு சிஸ்டமா இருந்தது. பட் சைனாவிலையும் தாய்வான்லயும் இது நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நல்ல எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தது. அதே நேரத்துல டிசிஎம் அக்குபஞ்சர், ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அப்படின்ற விதத்துல வரக்கூடிய அக்குபஞ்சர் ஃபாலோ பண்றதுனால இந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியல. அதே நேரத்துல அவங்களும் இந்த அக்குபஞ்சர் மெத்தடை கத்துக்க முடியல. ஏன்னா இந்த டுங் ஜெனரேஷன் அவங்க ஒரு சீக்ரெட்டாவே வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு சீக்ரெட்னு பார்த்தோம்னா அது அவங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு கூட அந்த மெத்தடை சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னு பார்த்தோம்னா அவங்க கல்யாணம் ஆகிட்டு அடுத்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட சொல்லி கொடுக்கறதுனால இந்த இது ஸ்ப்ரெட் ஆயிடும்ட்டு ரொம்ப சீக்ரெட்டாவே வச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஜெனரேஷன்ல வரக்கூடிய மாஸ்டர் டுங் சிங் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய மாஸ்டர் டுங் தான் இந்த அக்குபஞ்சர் மெத்தடை உலகம் ஃபுல்லா அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. என்ன ஒரு காரணம்னா இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி நிறைய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்டான கியூர் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த சிஸ்டம் வேர்ல்ட் ஃபுல்லா அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஸோ இது உலகம் ஃபுல்லா இவரு மாஸ்டர் டுங் சிங் சாங்ன்றோடைய நல்ல ஒரு மனதினால உலகம் ஃபுல்லா இந்த அக்குபஞ்சர் மெத்தட் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த அக்குபஞ்சருக்கும் சாதாரண டிசிஎம் இல்ல நார்மல் அக்குபஞ்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவா சொல்லணும்னா இந்த டுங் அக்குபஞ்சர்ல நம்ம யூஸ் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ்ல வராத புள்ளிகளா தான் இருக்கும். அதே நேரத்துல மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ரெகுலரான அந்த 12 சேனல்ஸ்ல வரக்கூடிய புள்ளிகளா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ரேப்பிடாவும் ரொம்ப எஃபெக்டிவாவும் வேலை செய்யும். ரொம்ப குயிக்கா இம்மீடியட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது. நம்ம சாதாரணமா ஒரு வலிக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடோ இல்லை நார்மல் அக்யூபஞ்சர் யூஸ் பண்ணி ஒரு 1 வீக் ஒரு 10 days ஆகுதுன்னா இது இமீடியட் ரைட்டாவே நீடில் போட்டு அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லயே இந்த ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல பிளட் லேட்டிங் டெக்னிக்கும் மாஸ்டர் டுங் யூஸ் பண்றாரு. ஒரு இடத்துல ஒரு நீடில் மூலியமா ஒரு ஸ்மால் ஃபியூ டிராப்ஸ் ஆஃப் பிளட் எடுக்கிறது மூலியமாவோ அந்த இடத்துல ஏற்பட்டிருக்க ஸ்டாக்னேஷன் இல்ல உடம்புல ஏற்பட்டிருக்கூடிய அந்த சர்க்குலேஷன் பாதிப்புகள் சரியாகக்கூடிய ஒரு மெத்தடும் அவர் இந்த பிளட் லேட்டிங் மெத்தட்ல நம்மளுக்கு கொடுக்குறாரு. அதே நேரத்துல நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது அந்த ஃபேமிலியோட சீக்ரெட்டாவே வச்சிருக்காங்க. பட் மாஸ்டர் டுங்னால இந்த சீக்ரெட் உடைக்கப்பட்டு உலகம் ஃபுல்லா இந்த டுங் மெத்தட் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் ஆகுது. அடுத்து கிளினிக்கல் அப்ளிகேஷன்ல பார்த்தோம்னா இது சாதாரண அக்யூட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லாம கிரானிக் டிசார்டர்ஸ், இன்டர்னல் ஆர்கன் ப்ராப்ளம்ஸ், எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த டுங் அக்குபஞ்சர்ல தீர்வு காண முடியும். அதே நேரத்துல டயக்னோசிஸ் நம்ம டங் டயக்னோசிஸ் பண்ணுவோம், பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணுவோம், நிறைய பல்ஸ் பேலன்சிங் பண்ணுவோம். இது மாதிரியான நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இல்லாம ரொம்ப சிம்பிளிஃபைடா வெறும் அவங்களுடைய பிரச்சனைய மட்டும் அவங்க என்னன்னு சொன்னா போதும், அதுக்கேற்ற புள்ளிகளை யூஸ் பண்ணி இந்த டுங் மெத்தட்ல நம்ம பேஷண்ட்டுக்கு கியூர் கொடுக்க முடியும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது வலி, சியாட்டிக் பெயினா இருக்கட்டும், இல்லை லோவர் பேக் பெயினா இருக்கட்டும், ஹெட்ஏக்கா இருக்கும், மைக்ரைன் ப்ராப்ளமா இருக்கட்டும். ஸோ அதுக்கு ஒரு காம்பினேஷன் மோஸ்ட்லி இந்த டுங் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு சில காம்பினேஷன்ல வரும். 77.18, 19, 21 அப்படின்ற இந்த 3 பாயிண்ட்ஸ் கொடுக்கறது மூலியமா இந்த ப்ராப்ளம் எவ்வளவு வருஷமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஹெவியான வலியா இருந்தாலும் சரி, இம்மீடியட் வித்தின் செகண்ட்ஸ் அந்த ப்ராப்ளம் நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இது மாதிரியான நிறைய விஷயங்கள் மாஸ்டர் டுங் அக்குபஞ்சர்ல இருக்குது. அதே நேரத்துல டிசிஎம் மெத்தடுக்கும் நார்மல் அக்குபஞ்சர் மெத்தடுக்கும் மாஸ்டர் டுங்க்கும் என்ன வித்தியாசங்கள் பார்த்தோம்னா, டிசிஎம்ல நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம நீடி பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனா இந்த டுங் மெத்தட்ல ரொம்ப வெரி ஃபியூ நீடில்ஸ், 3 இல்ல 5 நீடில்ஸ் பண்ணாலே நம்ம ரிசல்ட் பார்த்துடலாம். அதே நேரத்துல லோக்கல் பாயிண்ட்ஸ், இப்போ ஒருத்தவங்களுக்கு முட்டியில வலி இருக்குது அப்படின்ற பட்சத்துல
டிசிஎம் மெத்தட்ல நம்ம அந்த முட்டியை சுத்தியான அந்த லோக்கல் பாயிண்ட்ஸ்ல வந்து நீடில் பண்ணுவோம். பட் டுங் மெத்தட்ல எந்த ப்ராப்ளம்க்கும் அந்த லோக்கல் பாயிண்ட்ஸ்ல நீடில் பண்ணவே மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பெயின் இருக்கும்போது இன்னும் நம்ம பெயின் தர வேணாம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலையும் டிஸ்டல் பாயிண்ட்ஸ் இன்னும் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். சுஜோக் மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் இல்ல டுங் மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் உடம்பு பாடி சென்டர் ஆஃப் த பாடியில இருந்து எவ்வளவு தூரத்துல நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அவ்வளவு ஃபாஸ்டா வந்து ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அக்குபஞ்சர்ல பார்த்தோம்னா மோக்ஸா இது மாதிரியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ண கப்பிங் யூஸ் பண்றோம், மோக்ஸா யூஸ் பண்ணுவோம், இது மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்றோம். பட் மாஸ்டர் டூ ஸ்டிமுலேஷன் பண்ணுவோம், நீடில் அப் அண்ட் டவுன் ஸ்டிமுலேஷன் இதெல்லாம் பண்ணுவோம். பட் வந்து இந்த டூங் அக்குபஞ்சர்ல ஒன்லி நீட்லிங் பண்ணாலே போதும், அதை ஸ்டிமுலேஷன் கூட பண்றதுக்கு அவசியம் இருக்காது. அதே மாதிரி டிசிஎம் மெத்தட்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம பைலேட்ரல் நீட்லிங் உடம்புல ரெண்டு புறமும் நம்ம வந்து நீட்லிங் பண்ண வேண்டியது இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல மாஸ்டர் டூங் அக்குபஞ்சர்ல பைலேட்ரல் நீட்லிங் வந்து அவசியம் இல்லாததா இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து ஸ்லோவா இருக்கும். பட் ஆனா மாஸ்டர் டூங் அக்குபஞ்சர்ல இமீடியட்டா ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்கும். அதே நேரத்துல டயக்னோசிஸ் வந்து டிசிஎம்க்கு நிறைய டயக்னோசிஸ் மெத்தட் இருக்கு, நிறைய டயக்னோசிஸ் கத்துக்கணும், நிறைய டயக்னோசிஸ் பண்ணணும். பட் மாஸ்டர் டூங்ல டயக்னோசிஸ் வந்து ஒன்லி சிம்டம்ஸ் பேஸ்ட், சிம்டம் அந்த பேஷண்ட் சொன்ன உடனே அதுக்கேற்ற மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இவ்வளோ வந்து ரொம்ப குயிக் மெத்தட், நிறைய ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துடலாம் இமீடியட்டா. நம்ம ஒரு 10 பேஷண்ட் பாக்குறோம், அடுத்த தடவை அந்த பேஷண்ட் நம்ம வந்து திரும்ப நம்ம கிளினிக் வரணும் அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு இமீடியட்டா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய வலிகளை நம்ம வந்து சரிப்படுத்தணும். அந்த வலிகளை இமீடியட்டா கியூர் பண்ணக்கூடியது இந்த மாஸ்டர் டூங் அக்குபஞ்சர். ஸோ இதற்கான வகுப்புகள் வந்து வெகு சீக்கிரத்துல ஆரம்பிக்க போது, இதில் சேர்ந்து பலனடையுமாறு எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.